எல்லோருக்கும் வணக்கம். இது இன்று ஒரு புதிய காணொளி. அதாவது இந்த இலங்கை கடற்பரப்பில் வைத்து மார்ச் 4ஆம் தேதி அமெரிக்காவின் நீர்மூழ்கி கப்பலான USS சாலட் நீர்மூழ்கி கப்பலின் தலைமையிலான அமெரிக்க கடற்படையின் நடவடிக்கையில் தாக்கப்பட்டு மூழ்கடிக்கப்பட்ட ஈரானிய போர்க்கப்பலான ஐரிஸ் தேனாவின் தொடர்பான இந்த காணொளி. இதில் என்னென்று சொன்னால், அந்த தேனாவில் இருந்து உயிர் தப்பியவர்களில் கிட்டத்தட்ட 32 பேர் இலங்கை கடற்படையால் காப்பாற்றப்பட்டிருந்தார்கள். 104 பேர் அதில் மரணமடைந்திருந்தார்கள். அவர்களும் அதற்கு பிறகு புஷர் என்ற அதற்கு ஆதரவு வழங்கிய கப்பலில் இருந்த 206 பேரும் துருக்கியின் சிறப்பு விமானம் மூலம் இப்போது ஈரானுக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அங்குள்ள ஒரு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியின் தமிழாக்கம்தான் இது. அதாவது அந்த 6 நிமிட காணொளி காட்சியில் தோன்றும் உயிர் பிழைத்தவர்களில் 2 காட்டப்படுகின்றனர். தேனாவின் கேப்டன் கொமாண்டர் அபுசார் சாரி மற்றும் அவருடன் இருக்கும் தேனாவின் முதல் அதிகாரி. அவர்கள் இருவரும் அதில் அந்த நேர்காணலில் கலந்து கொண்டிருந்தார்கள். சாரி அவர் காயமடைந்திருந்தார். காணொளியின் முடிவில் அவர் ஒரு ஊன்றுகோல் உதவியுடன் நிற்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த தாக்குதலில் சாரி அதாவது கப்பலின் கேப்டன் கொல்லப்பட்டதாகத்தான் முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் அவர் காயமடைந்த நிலையில் காப்பாற்றப்பட்டிருப்பதாக இப்போது தெரிய வருகிறது. இந்திய கடற்படை நடத்திய மிலான் 2026 அணிவகுப்பு மற்றும் பயிற்சியில் தேனா பங்கேற்ற போது இந்தியாவில் புகைப்படம் எடுக்கப்பட்டிருந்தது. அதில் இந்த சாரியும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவில் இருந்த 2வது மூத்த ஈரானிய அதிகாரி அவராவார். ஈரான் இஸ்லாமிய குடியரசின் கடற்படை தளபதியான ரிய அட்மிரல் ஷராம் இரானி பிப்ரவரி 25 அன்று தேனா மற்றும் அதன் 2 பாதுகாப்பு படகுகளான ஐரிஷ் 11 மற்றும் ஐரிஷ் பிஷோர் ஆகியவை விசாகப்பட்டின துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட போது கடற்படை தளபதி அங்கிருந்து தெஹ்ரானுக்கு திரும்பிவிட்டார். பிறகு பிப்ரவரி 15 முதல் 25 வரை அவர்களின் பயணம் 10 நாட்கள் நீடித்தது. விசாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட சாரியின் புகைப்படங்கள் ஏப்ரல் 21 அன்று வெளியிடப்பட்ட புதிய காணொளியில் இருக்கும் அவற்றின் தோற்றத்துடன் ஒத்துப்போகின்றன. அந்த 2 அதிகாரிகளால் வழங்கப்பட்ட சான்றுகள் மௌஜ் வகை போர்க்கப்பலில் கப்பல் மற்றும் வான் எதிர்ப்பு ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள் எதிர்ப்பு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் டார்பிடோ என்ற ஏவுகணைகள் போன்ற அதன் வழக்கமான ஆயுதங்கள் இல்லை என்பதை காட்டுகின்றன. அதாவது அவர்கள் இந்த பயிற்சிக்கு போகும்போது போர்க்கப்பலில் இருக்கின்ற வான் எதிர்ப்பு ஏவுகணைகளை, நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்படும் டார்பிடோக்களை விட்டுத்தான் சென்றதாக கூறுகிறார்கள். இந்த பயிற்சிக்கான இந்தியாவின் அழைப்பின் நிபந்தனைகளில் இதுவும் ஒன்று. அந்த ஆயுதங்களை கொண்டு வரக்கூடாது என்பது. மிலான் 2026 பங்கேற்ற அமெரிக்க கடற்படைக்கு இது தெரிந்திருந்தது மட்டுமல்லாமல், பிப்ரவரி 15 அன்று தேனா விசாகப்பட்டினத்தை வந்தடைவதற்கு முந்தைய நாட்களில் அமெரிக்காவின் வான்ரோந்து மின் கண்காணிப்பு படையினர் இந்த ஆயுத குறைப்பை உறுதி இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. பயிற்சியின் நிபந்தனைகளில் ஒன்று ஏவுகணைகள் மற்றும் டார்பிடோக்கள் போன்ற மூலோபாய ஆயுதங்களை மற்றும் பங்கேற்கும் கப்பல்கள் கொண்டு செல்லக்கூடாது என்பது அந்த பயிற்சியின் நிபந்தனைகளில் ஒன்று என்று சாரி கூறியிருந்தார். தேனா விசாகப்பட்டினத்துக்குள் நுழைந்த போது இந்திய கடற்படை அதிகாரிகள் இந்த நிபந்தனைகளை சரிபார்ப்பதற்காக கப்பல்களை பரிசோதனை செய்துதான் உள்ளுக்கு அனுப்புவதுண்டு என்று கூறியிருக்கின்றார். அந்த போர்க்கப்பல் முற்றிலும் ஆயுதமற்றதாக இருந்ததா என்று அந்த தொலைக்காட்சியில் கேட்கப்பட்ட போது அவர் இல்லை, எங்களிடம் டார்பிடோக்கள் மட்டும்தான் இல்லை, ஏவுகணைகள் மட்டும்தான் இல்லை என்று பதிலளித்திருந்தார். ஏனென்று சொன்னால், தேனாவில் ஏற்கனவே 6 பீரங்கிகள் இருக்கின்றன, அதை கலட்ட முடியாது, அது அந்த கப்பலுடன் பொருத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர் அதை கொண்டு போவதற்கு அனுமதி உண்டு என்றபடியால் அவர் எந்த ஆயுதமும் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் நீர்மூழ்கி எதிர்ப்பு ஆயுதங்கள், ஏவுகணைகள் இல்லை என்று கூறியிருக்கின்றார்.
தீனாவை தாக்கும் முயற்சியில் அதை நெருங்கும் போது தீனா நிராயுதபாணியாக்கப்பட்டிருந்தது என்பதை USS சாலட் என்ற அமெரிக்காவின் அந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட நீர்மூழ்கி கப்பல் கட்டளை தலைமையகத்துக்கு தெரிவித்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது. மேலும் 2 அமெரிக்க டோர்பிடோக்கள் ஏவப்பட்டதாக இந்த சாட்சிகளில் இப்போது கூறியிருக்கிறார்கள். முதலில் ஒரு டோர்பிடோ ஏவப்பட்டதாகத்தான் தகவல்கள் வெளிவந்திருந்தன. இப்போது இவர்கள் கூறுவது 2 டோர்பிடோக்கள் ஏவப்பட்டிருக்கின்றன. முதலாவது டோர்பிடோ தீனாவை தவறவிட்டதாக அமெரிக்க ஊடகங்களில் செய்தி வெளியாகி இருந்தன. ஆனால் உண்மையில் சாரியின் கூற்றுப்படி முதல் டோர்பிடோ கப்பலை தாக்கிய போது அது கப்பலின் இயந்திர அறையை தாக்கி கப்பலை நகர முடியாமல் செய்துவிட்டதாக கூறப்படுகிறது. அதாவது நாங்கள் எங்கள் நகரும் திறனை இழந்திருந்தோம். முதலாவது தாக்குதலின் போது கப்பலின் தண்டும் உந்து விசையும் அளிக்கப்பட்டதால் எங்களால் நகரவே முடியவில்லை. எங்களுக்கு எந்த இழப்புகளும் அந்த முதலாவது தாக்குதலில் ஏற்படவில்லை என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது இலங்கை நேரம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 3:35 மணி என்று அவர் கூறியிருக்கின்றார். அதிகாலை 3:35 மணிக்கு முதலாவது டோர்பிடோ இந்த கப்பலை தாக்கியிருந்தது. அதிகாலை 5-6 மணிக்கு, அதாவது இந்த கிட்டத்தட்ட 90 நிமிட இடைவெளிக்கு பிறகு தீனாவின் பிற்பகுதியில் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அதுதான் 2வது டோர்பிடோ தாக்குதல். அதன் அடிப்பலகை உடைந்து அமெரிக்க மற்றும் பிற அறிக்கைகள் குறிப்பிடுகின்றது போல இந்த டோர்பிடோ ஏவுதல்களுக்கு இடையே 90 நிமிட இடைவெளி இருந்ததாக கூறப்படும் இந்த ஆதாரங்கள் இந்த அமெரிக்காண்ட ஏரியவற்றின் அறிக்கைகளுடன் ஒப்பிடும்போது இது புதிதாக இருக்கின்றது. அவர்கள் அதை மறைத்திருப்பதாகத்தான் இப்போது கூறப்படுகிறது. அதாவது இது உறுதி செய்யப்பட்டால் அதன் முதல் தாக்குதலுக்கு பிறகு ஹவாயில் உள்ள பேர்ல் ஹார்பரில் உள்ள தளம் அமெரிக்க பசிபிக் கடற்பிராந்தியம் மற்றும் பென்டகன் ஆகியவற்றிலிருந்து சாலட்டுக்கு உத்தரவுகளை கோரியது என்பதை குறிக்கிறது. அதாவது இந்த சாலட் நீர்மூழ்கி கப்பல் 2வது தாக்குதலை நடத்துவதற்கு முன்னர் தனது கட்டளை மையங்களுடன் தொடர்பு கொண்டு தாக்குதலை நடத்துவதா? ஏனென்றால் 2வது தாக்குதலால் பெருமளவான உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தாக்குதல். அதற்கு அவர்கள் காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது வாஷிங்டன் டிசியில் மார்ச் 3ஆம் தேதி பிற்பகல் 4 முதல் 5 மணி வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது. அந்த இடைவெளியில் தீனாவின் முதல் அதிகாரியின் சாட்சியத்தின்படி சாரி தனது குழுவினரை பின்தளத்தில் ஒன்று கூடி வெளியேறுதல் அல்லது சரணடைதல் அல்லது கப்பலை மூழ்கடித்தல் அல்லது வெளியிடப்படாத வேறு உத்திகளுக்கு தயாராகுமாறு உத்தரவிட்டிருந்தார். அதாவது ஒரு நெருக்கடி காலத்தில் கப்பலில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் இருக்கும், அதில் எல்லோரும் ஒன்று கூடுவது. அவ்வாறு அந்த கப்பலின் மேல் தளத்தில் எல்லோரும் பின்பகுதியில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். நீருக்கடியில் பாயும் டோர்பிடோக்கள் இல்லாமல் திருப்பி தாக்குவது சாத்தியமற்றது. அப்போ அமெரிக்காவின் USS சாலட் மீது இந்த தேனா தாக்குவதற்கு தேனாவிடம் நீருக்கடியில் செல்லும் டோர்பிடோ குண்டுகள் இல்லை, ஏவுகணைகள் இல்லை. அதை சரியாக தெரிந்துதான் அவர்கள் தாக்க வந்திருக்கிறார்கள். 2வது டோர்பிடோ நமது நண்பர்கள், தோழர்கள், அன்பான சகோதரர்கள் 104 பேரை கொன்றது என்று சாரி மேலும் கூறினார். அதுதான் அவர்களின் நோக்கம் என்றும் தனக்கு தெரியும் என்பதையும் உறுதிப்படுத்தினார். முதல் தாக்குதலுக்கு பிறகு அந்த 2வது அதிகாரி கூறினார், நான் குழுவினரை விமானத்துக்கு அந்த மேற்தளத்துக்கு அனுப்பிவிட்டு அனைவரும் வெளியேறி விட்டார்களா என்று சரிபார்க்க மீண்டும் உள்ளே சென்றேன். நான் மீண்டும் உள்ளே சென்று கப்பலின் பின்பகுதியில் இருந்து நடுப்பகுதி வரை யாரும் உள்ளே இல்லை என்பதை உறுதிப்படுத்தி சோதிக்க தொடங்கினேன். நான் மீண்டும் பின்பகுதியை நோக்கி மேலே வந்தேன். 2வது டோர்பிடோ சுடப்பட்ட போது நான் நடைபாதையில் இருந்தேன் என்று கூறியிருக்கின்றார். தாக்குதல் நடந்த அன்று காலை தேனா கப்பலில் இருந்த இடமான மேற்கு இலங்கையின் காலி கடற்பரப்பில் காலை 5:59 மணிதான். கிட்டத்தட்ட விடியல் ஏற்பட்டிருந்தது. இருப்பினும் இருள் சூழ்ந்திருந்ததாகத்தான் கூறுகிறார்கள். சாலட் கப்பலின் கேப்டன் கமாண்டர் தோமஸ் பேட்ச் மற்றும் அவரது ஆயுத அதிகாரி தேனா குழுவினர் கப்பலின் பின்தளத்தில் கூடியிருப்பதை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றும், கடற்படை போரின் வழக்கமான சட்டங்களின்படி தாக்குதல் நடத்தும் கேப்டனால் இலக்கு குழுவினர் கப்பலை கைவிட தயாராக இருப்பதையும் எதிர்த்தாக்குதலுக்கு தயாராகவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த முடிந்தால் அவர்களை கொல்லும் நோக்கில் சுடுவது சட்டவிரோதமாகும்.
தேனா கப்பலில் நீர்மூழ்கி எதிர்ப்பு டோர்பிடோக்கள் இல்லை என்பதை இந்திய கடற்படை உறுதியளித்திருந்ததாகவும் பேட் அறிந்திருந்தார். அதாவது அமெரிக்க கடற்படைக்கு இந்திய கடற்படை இந்த கப்பலில் டோர்பிடோ இல்லை என்ற செய்தியை அனுப்பியிருப்பதாக கூறுகிறார். சாலியால் ஏவப்பட்ட சாலட்டால் ஏவப்பட்ட இரண்டாவது டோர்பிடோ பெரும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோக்கம் கொண்டது என்று சாரி கூறியிருக்கின்றார். இரண்டாவது அமெரிக்க டோர்பிடோ கூடியிருந்த குழுவினருக்கு கீழே தேனா கப்பலின் அடிப்பாகத்தின் பின்பகுதியை இலக்காக கொண்டிருந்தது. புதிதாக வெளியிடப்பட்ட உயிர் பிழைத்தவர்களின் சாட்சியங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க தாக்குதலில் இருந்து தப்பி இலங்கை அல்லது இந்திய துறைமுகத்தில் தஞ்சம் புகுவதற்கான உத்தரவுகளுடன் பிப்ரவரி 25 அன்று விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்ட பிறகு தேனா கப்பல் தெற்கிலும் பின்னர் மேற்கிலும் பயணித்த பாதையை வெளிப்படுத்தவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியில் அமெரிக்கா எங்கள் நாட்டை தாக்கிவிட்டதென்றும் நாங்கள் போரில் இருக்கிறோம் என்றும் எங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்ததென்று சாரி கூறுகிறார். அந்த செய்தி பிப்ரவரி 28 கிடைத்திருந்தது. தாக்குதலை எதிர்பார்த்து ஈரானியர்கள் பிப்ரவரி 25க்கு முன்பே இலங்கையிடமும் பின்னர் பிப்ரவரி 28 அன்று அதற்கு முன்பே இந்தியாவிடமும் தேனா மற்றும் அதன் பாதுகாப்பு கப்பல்களுக்கு பாதுகாப்பாக புகலிடம் அளிக்க கோரி வந்ததாக இந்திய மற்றும் இலங்கை வட்டாரங்கள் குறிப்பிடுகின்றன. அதாவது விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து மார்ச் 1 அன்று 3 கப்பல்கள் கொண்ட படைப்பிரிவுக்காக கொச்சி துறைமுகத்தை திறப்பதற்கான இந்திய ஒப்பந்தம் வழங்கப்படுவதற்கு 4 நாட்களுக்கு மேலாக கடந்திருந்தது. அதாவது 4 நாட்கள் இந்தியா அதனை இழுத்தடிப்பு செய்திருந்தது. ஒரு இந்திய வட்டாரத்தின் அறிக்கையின்படி ஈரானிய கப்பல்கள் இலங்கையின் அம்பாந்தோட்டையில் நங்கூரமிட்டு பின்னர் 8 நாட்களுக்கு மேலாக, அதாவது பிப்ரவரி 25 தொடக்கம் மார்ச் 4 வரையிலும் சர்வதேச கடற்பகுதியில் இருந்ததென்று வெளிப்படுத்துகின்றது. இதை இலங்கை அல்லது இந்திய அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் பாதுகாப்பான புகலிடத்துக்கு அனுமதிக்க வேண்டாம் அல்லது அதை தாமதப்படுத்துங்கள் என்று, அதாவது இந்த கப்பல்களை பாதுகாப்பாக துறைமுகங்களுக்கு எடுக்க வேண்டாம் என்றும், அப்படி என்று சொன்னாலும் அதை தாமதப்படுத்துங்கள் என்றும் அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து வந்த கடுமையான அழுத்தத்தின் காரணமாக அவர்கள் இந்த தாமதத்தை மேற்கொண்டிருந்தனர். அமெரிக்கா தயாரித்து கொண்டிருந்த பதுங்கியிருந்து தாக்குதலுக்கு தேனா கப்பலை ஆளாக்கியது. இந்திய கடற்படையின் வேண்டுகோளின் பேரில் தேனா கப்பலின் ஆயுதங்கள் களையப்பட்டிருந்தன என்பதையும் அமெரிக்க கடற்படை ஆயுதங்களுடன் தீவிரமாக துரத்தி கொண்டிருந்தது என்பதையும் அறிந்திருந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெயசங்கரும் இலங்கை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவும் சேர்ந்து உயிரிழப்பை ஏற்படுத்திய அந்த தாமதத்துக்கு பொறுப்பானவர்கள் என்று அந்த ஊடகம் தெரிவித்திருக்கின்றது. பிப்ரவரி 25 முதல் மார்ச் 4 வரையிலும் கடலில் தேனா கப்பலில் பயணப்பாதையை மறைத்து குற்றமான அறிவு தங்களுக்கு இல்லை என்று, தாங்கள் குற்றவாளிகள் இல்லை என்று அவர்கள் பின்னர் அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர். அமெரிக்க போர்க்குற்றத்தில் அவர்களின் உடந்தையை மேலும் இது உறுதிப்படுத்துகின்றது என்று அந்த தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது. இந்த புதிய ஆதாரங்களுக்கான ஊடக தளமான ஈரான் ஸ்கிரீன்ஷாட் முக்கிய இன்ஸ்டாகிராமில் வெளியிடப்படும் ஒரு மூல ஊடகமாகும். நீங்கள் இதில் ஈரான் ஸ்கிரீன்ஷாட் என்ற இந்த சமூக ஊடக கணக்குகளை அது குறிக்கின்றது. அதில் நீங்கள் பார்க்கலாம். பிரதான மற்றும் மாற்று ஊடகங்களைச் சேர்ந்த இந்திய மற்றும் இலங்கை பத்திரிகையாளர்கள் இதை மீண்டும் வெளியிடவோ அல்லது பின்தொடரவோ மறக்கின்றனர். இந்த தகவல்களை இந்த தொலைக்காட்சி வெளியிட்ட தகவல்களை இந்தியா இலங்கை ஊடகங்கள் இப்போது இருட்டடிப்பு செய்வதாகவும் அதை மறைப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவரை செய்யப்பட்ட பொது மற்றும் பாராளுமன்ற பதிவுகளில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தேனா மற்றும் அதன் துணை கப்பலான தரையிறங்கும் பயணிக்கான கப்பலான ஐரிஷ் லவான் மற்றும் ஆதரவு துணை கப்பலான ஐரிஷ் புஷோர் ஆகியவற்றுக்கு பிப்ரவரி 28 அன்று ஈரானிடமிருந்து பாதுகாப்பான புகலிடம் கோரி ஒரு கோரிக்கை பெறப்பட்டதை உறுதிப்படுத்தி இருக்கின்றார். ஈரானியர்கள் கோரிய துறைமுகம் இந்தியாவின் மேற்கு கரையில் உள்ள கொச்சி என்று ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.
3 கப்பல்களுக்கும் மார்ச் 1ஆம் தேதி அன்று ஒப்பந்தம் ஏற்படுத்துமாறு கேட்கப்பட்டிருந்தது என்றும் கூறுகிறார். அதாவது மார்ச் 9 ஈரான் அதற்கான கோரிக்கையை அனுப்பியிருக்கிற மார்ச் 1ஆம் தேதி. ஆனால் புதிதாக வெளியான தகவல்களின்படி அந்த கப்பல் படைப்பிரிவு பிப்ரவரி 27 அன்று அல்லது அதற்கு சற்று முன்னதாக இலங்கையின் அம்பாந்தோட்டையில் இருந்திருந்தால், மேலும் இலங்கை அரசாங்கத்திடம் இருந்தும் தங்குவதற்கான அனுமதியை மறுத்திருந்தால், தேனாவின் பயண வேகமான 30 knots வேகத்தில் வடமேற்கு நோக்கி பயணித்திருக்கும். அதாவது இலங்கையில் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தால் அது இந்தியாவுக்கு போகலாம். அதாவது இந்தியாவுக்கு போக வேண்டும் என்று சொன்னால் 30 knots வேகத்தில் அது நகர்ந்திருந்தால் கூட கொச்சிக்கு செல்வதற்கு 24 மணி நேரத்துக்கும் குறைவாகவே ஆகும். அதாவது காலி கடற்பரப்பிலிருந்து கொச்சிக்கு குறைவான தூரமும் குறைவான நேரமுமே எடுக்கும். அப்படியானால் மார்ச் 1ஆம் தேதி அன்று ஜெயசங்கரால் கொச்சியில் புகலிட அனுமதி வழங்கப்பட்டிருந்தாலும் தாக்குதலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு, அதாவது அடுத்த நாளான மார்ச் 2 அன்று ஈரானிய கப்பல்கள் ஏன் அங்கு வந்து சேரவில்லை? இலங்கையின் அந்த கப்பல் படை இருந்த இடத்திற்கு மிக அருகில் அல்ல இந்திய துறைமுகமான தூத்துக்குடியில் ஜெயசங்கரும் அவருக்கு பின் பிரதமர் மோடியும் ஏன் தஞ்சம் வழங்கவில்லை என்ற கோரிக்கைகள் எழுந்திருக்கின்றன. மணிக்கு 30 கடல் மைல் வேகத்தில் சென்றிருந்தாலும் தேனா, லவான் மற்றும் புஷர் போன்ற ஆகிய கப்பல்கள் 14 மணி நேரத்துக்குள் அங்கு பாதுகாப்பாக சென்று சேர்ந்திருக்க முடியும். 3 கப்பல்களுக்கும் தஞ்சம் கோரிய ஈரானின் கோரிக்கை பிப்ரவரி 26 அன்று பெறப்பட்டதாக இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்திருக்கின்றார். இலங்கைக்கான ஈரானின் தூதர் அலிரோசா டெல்கேஷ் இந்த கோரிக்கை முன்னரே விடுக்கப்பட்டதாக கூறியுள்ளார். மிலான் போர் நடவடிக்கையின் போது ரியல் அட்மிரல் ஈரானிடமிருந்து இலங்கை கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் காஞ்சனா பனகொடாவுக்கு இந்த கோரிக்கை விடுக்கப்பட்டது. பிப்ரவரி 24ஆம் தேதி, அதாவது அதற்கு முன்னர் விசாகப்பட்டினத்தில் 2026ஆம் ஆண்டுக்கான பயிற்சி இடம்பெற்றிருந்தது. அரசியல் காலதாமதம், தேனா கப்பல் பயணிக்க எடுத்துக்கொண்ட நேரம், மேற்கு இலங்கையில் உள்ள காலி கடற்பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அமெரிக்காவில் உள்ள உயர் கட்டளையகத்திடமிருந்து உத்தரவு கிடைத்த பின்னரும் அமெரிக்க கடற்படை நடத்திய இரட்டை தாக்குதலுக்கான சான்றுகள் ஆகியவை காலப்போக்கில் தளபதி பேட்ச் அமெரிக்காவின் USS சாலட் என்ற நீர்மூழ்கி கப்பலின் தளபதி பேட்ச் மற்றும் அமெரிக்காவின் போர்த்துறை செயலாளர் பீட்டர் ஹெக்ஸத், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் மற்றும் இலங்கை அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா ஆகியோர் விளக்கம் அளிக்க அழைக்கப்படக்கூடிய ஒரு கதையாக மாறலாம் என்று கூறப்படுகின்றது. நன்றி.